ஏதோ கெட்ட சக்தி உள்ள வர முயற்சி பண்ணிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஆத்தாளுக்கு ஏதோ குறை வச்சிருக்கீங்க. ஆமா சாமி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. பசங்களுக்கு நல்லபடியா நடந்தா அம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் சாமி. அப்படின்னா பூச்சட்டி எடுக்கணுமே. அதுக்கு விரதம் இருக்கணும்ல சாமி. சாமி, நான் ஏற்கனவே 18 நாளா விரதம் இருந்துகிட்டு தான் இருக்கேன். நல்லதா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பூச்சட்டி எடுக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? சரி சாமி. சரி. என்னையவே பயங்காட்டி பாக்குறியா? அடங்கு, இல்ல அடக்கிருவேன். அடங்க மாட்டியா? ஒரு ஆத்மாவால தான் அழிக்க முடியும் சொன்ன. அவன் இருக்கிற தியேட்டருக்குள்ள என்னால போக முடியல. ஏன்? ஸ்ரீராம், சொல்லுங்க சாமி. இந்த பிறப்பு இறப்பு ஜாதக புத்தகத்தை கொண்டு வா. இல்ல நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆண்டாளு, அன்னைக்கு நீ பூஜை எப்போ? பொங்கு சனி பொங்கும் நல்ல கண் திருஷ்டி போல, அதான் ரொம்ப பொங்கிருச்சு. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆகுது. எப்படிங்க? அப்படித்தான். ரொம்ப கஷ்டம். சுப்பம்மா, சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் கூட போங்க. கோயில் நட சாத்திருந்தா கூட ஆத்தால மனசுல நினைச்சிட்டு சாமியை கும்பிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க சாமி. அவசரப்பட்டு ஒன்ன நீ அழிச்சுக்கிட்ட. ஒவ்வொரு மனுஷனோட பிறப்புக்கும் ஒரு ஜாதகம் இருக்கிற மாதிரி இறப்புக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. நீ இறந்த நாள் நேரம் நட்சத்திரப்படி உன்னால அவ்வளவு சுலபமா அந்த ஆத்மாவை அழிச்சிட முடியாது. கெட்ட ஆத்மா எதுவும் நுழைய முடியாதபடி மந்திரிச்ச தகடால வேலி போடப்பட்டிருக்கு. மனுஷ உடம்புக்குள்ள புகுந்துதான் போக முடியும். அவனை அழிக்கிற வழியை மட்டும் சொல்லு. பலி கொடுக்கணும். யார சொல்றேன். இந்த பார், உன்னால எல்லா நேரத்திலையும் முழு சக்தியை பயன்படுத்த முடியாது. ராத்திரி அன்னைக்கு அதிகாலை 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள மட்டும்தான் எதையும் செய்யக்கூடிய சக்தி உனக்குள்ள வரும். அந்த நேரம் சுடுகாட்டுல ஓ நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தனை பலி கொடுத்து அவனோட ரத்தத்தை நந்தா நந்தினி மேல தெளிச்சா 2 ஆத்மாவுமே அழிஞ்சு போயிடும். என் நட்சத்திரத்துல பிறந்தவன நான் எங்க போய் தேடுறது? ஸ்ரீராம் சாமி, ஜோசியருக்கு போன் போடு. சரிங்க சாமி. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். முக்கியமா நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டுங்க. சரிதானே? முதல்ல எங்க வழக்கப்படி பொண்ணுக்கு திருநீர் பூசிட்டதுக்கு அப்புறம் காப்பு கட்ட சொல்லுங்க. முதல்ல எங்க வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டதுக்கு அப்புறம் திருநீர் பூச சொல்லுங்க. விளங்கிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. நீங்க விபூதி பூசுங்க, நீங்க காப்பு கட்டுங்க. இதுல என்ன இருக்கு? யாருக்கு முதல் மரியாதை அத சொல்லுங்க.
எங்கேயுமே மாப்பிள்ளைக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கறது வழக்கம். முதல் மரியாதையா? இறுதி மரியாதை கன்ஃபார்ம். நல்லா வச்சு செய்ய போகுது. என் பையனை பாரு. இப்படி நக்கிறேன் தெரியாம ஆளாளுக்கு நாட்டாம பண்றாங்க. ஏய், நீ என்ன சொன்ன? உன் பொண்ணு பிறந்த உடனே என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு சத்தியம் பண்ணல. இப்ப அதுல என்ன ஆச்சு? மறந்துட்டியா நீயே? ஆனாலும் இதை நான் சும்மா விட மாட்டேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அண்ணே, நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். உட்காந்து பேசிக்கலாமா? வாங்க. இந்த பாரு, உங்க கூட உட்கார்ந்து கதை பேச நாங்க இங்க வரல. உன் பொண்ணதான் கெட்டு வேணும். என் பையன் ஒத்த கால்ல நிக்க. இத பாரு, இதுக்கு நீயா சம்மதிச்சா உனக்கு கௌரவம். இல்ல உன் பொண்ணு கழுத்துல தாலி கடிச்சு தூக்கிட்டு போயிடுவோம். தூக்குற என் மருமகள ஒப்பம் அவன இவன பெரியாளு யாருகிட்ட மோதிக்கிட்டு இருக்கா? அவசரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். எது நான் அவசரப்படுறேனா? உன் பொண்ணுக்கு வேண்டி காத்திருந்து என் பையன் முத்துல கத்திரிக்கையா மாட்ட பாரு. அது பொண்ணு இல்ல, பேய். போங்க போங்க. நீ பேய்னா நாங்க பயந்துருவோமா? நாங்க யார் தெரியுமா? பேய்க்கே பேன் பார்த்த பரம்பரை. இந்த கதையில எங்க கிட்ட வேண்டாம். அப்படியே வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு சுளுக்கடிதான். ஏய், முதல்ல போய் தாலி கட்டி தூக்கிடுவாடா என் மருமகளை. எவன் தடுத்தாலும் யாழ்னி சீவிர மாதிரி அப்படியே சீவிடுவேன். அவர் தான் சொல்றாருல, போய் தூக்கிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா, பொண்ணை தூக்கிட்டு வரேன். ஏய், இத புடி. அறுவாலை போட்டுருவாங்க. பொண்டாட்டியா நீயே? இந்த ஜெயம் உண்டாகட்டும். பாரு, நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே? சித்தராணி வா. ஏய், என்ன முறைக்க? எப்படி நேரம் வச்சுக்க. இப்படிதான். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறவாது கண்மணியே. மரணப்படுக்க ரெடி பண்றேன். உன்னை பார்த்த உடனே கவிதை பொங்குது. ஏன் ராசா, ஒத்த பிள்ளைய பெற்றிருந்தாலும் முத்து பிள்ளையா பெற்றிருக்கேன்டா. நாக்கு ஊறுது. இப்படி சொல்றதால வச்சு பார்த்தா வைரமுத்து கவிதை மாதிரியே இருக்கு. அந்த கவிதையே வைரமுத்து எழுதுனதுதான். நான் நினைச்சேன். நீ எழுதி வச்சுக்கோ. நீ எடுத்தது பிச்சை பொழுப்புடா, மானம் கெட்ட பயல. நீ என்ன நினைச்ச? இவனுக்கு எங்க தெரிய போகுது நீ காப்பி அடிச்சதுன்னா? கட்ட சொல்ல பார்க்கலாம். கட்ட சொல்லு. கட்ட சொல்லு. பேய்க்கு பெண் பார்த்த பரம்பரையாடா நீ? பாரு பாருடா, பெண் பாரு. என்னை விட எங்க அம்மா தான் நல்லா பெண் பார்க்கும். என்ன என்ன கோர்த்து விடுற? தலையை சீவிடுவோம் சொன்னல, சீவிடா பாப்போம். இந்தங்கப்பா உங்க சீப்பு தலை இந்த மண்டே தான் சீவிடுவோம் சொன்னியா? அருவாளை என் கழுத்துல வைக்கிறேன். இன்னியார யாரு போன் அடிக்கிறது? தெரியாது. எப்ப?
நேற்று நைட்டுண்ணே. அதான் குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. அப்படியே பக்கத்துல இன்னொரு குழியை தோண்டி வச்சிரு. யாருண்ணே டிக்கெட் வாங்கினது? சீக்கிரத்திலே டிக்கெட் வாங்கிடுவேன். சும்மா காமெடி பண்ணாதண்ணே. ஸ்டீல் பாடியா? பாடியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாதி ஆடிக்கிட்டு இருக்கு. போன வைங்கண்ணே. ஹலோ, வச்சிட்டானா? ஒரு நிமிஷம், எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. இவங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கிறேன். தைரியமா வாங்க, இங்க வாங்க, தைரியமா வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். வாங்க, யாருக்கும் எதுவும் நடக்காது. யாரும் பயப்பட வேணாம். எங்களால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. வாங்க, வந்து உட்காருங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. சாமி சொல்றாருல, வாங்க. அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. இவன் இம்சையிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இதுகிட்ட மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அப்பா, கடவுள் கண்ணு திறந்துட்டாரு. வாய்ப்பு இல்ல ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. ஏண்டி உங்ககிட்ட அடி வாங்குறது பத்தாதா? பேய்கிட்ட வேற அடி வாங்க கூட்டிட்டு வந்திருக்கேடி பாதகத்தி. பேய்க்கு தான் கல்யாணம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல. நீ ஒரு பேய் தாண்டி. பேய்க்கும் செட்டாயிரும். பீட்சா வாங்கித்தானு கூட்டு வந்தல, பீட்சா வாங்கித்தான். பீட்சாவா? பாட்டி, பேய் கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்னடி குல்பி சாப்பிட்ற மாதிரி கேட்குற? ஏய் பாட்டி, பேய்க்கு வந்து ஃபேஸ்புக் ஐடி இருக்கா? என்னடி ஆயா கிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குற? அது பேய், கம்முன்னு இருடி. வெளியில போனா கொரோனா கொள்ளுது, இங்க இருந்தா பேய் கொன்றும். சங்கு கன்ஃபார்ம். ஏதோ சங்குதிர சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கே. சிதம்பரம், ஆள வந்தான். சாமி, உங்ககிட்ட நான் மந்திரிச்சு கொடுத்த விபதியும் கயிறையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுங்க. சரி சாமி. இந்தாங்க மாப்பிள்ள விபூதி. இந்தாங்க மாப்பிள்ள. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து எங்களுக்கு தான் முதல் மரியாதை. நாங்க தான் விபூதி பூசோன்னு சொன்னீங்கல்ல. வாங்க, வந்து விபூதி பூசிட்டு போங்க. வாங்க. முதல் மரியாதை எங்களுக்கு வேணாமியா, அவங்களையே முதல்ல காப்பு கட்ட சொல்லுங்க. ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு. வந்து பூசி விட்டு போங்க. அப்புறம் இந்த பக்கம் நாங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை, நாங்க தான் முதல்ல காப்பு கட்டணும்னு சொன்னீங்கல்ல. யார் அது? அண்ணா வாங்க, நீங்களே வந்து முதல்ல காப்பு கட்டுங்க. முதல்ல பூசி விட்டோம் சாமி. ஏங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? வாங்க, உங்களுக்கு தான் முதல் மரியாதை வேணும்னு சொன்னீங்கல்ல, வந்து செஞ்சுட்டு போங்க. அது ஏதாவது செஞ்சிரு சாமி. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. நீங்க ஊதி பூசுங்க, நீங்க காப்பு கட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளை தானே, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. பேய்ன்னு தெரிஞ்சு பயப்படாம போறேன். உன்னோட 10 வருஷம் வாழ்ந்துட்டேன்ல, அந்த தைரியம் தாண்டி. உங்க மச்சான் கல்யாணம்னு சொன்னாரே, ஆனா பேய்க்கு தான் கல்யாணம்னு சொல்லவே இல்லையே. உங்க அப்ப நமக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் சொன்னாரு. பேய கட்டி வைக்க போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சரி சரி, மேல போங்க. ஐயோ, மேல அனுப்பாம விட மாட்டா போல இருக்கே. பேயோட பட்டுப்புடவை பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஆட பேதியில போறவல, பேய்கிட்ட கூட பட்டுப்படவை தான் பாப்பியா? அம்மா, எப்பமா சாப்பாடு போடுவாங்க? பேய பார்த்தோம் உனக்கு சாப்பாடு கேக்குது. விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு, வாங்க சாப்பிடலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்க நண்பர்களுக்கு வணக்கம்.
எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க ஆனா பேய்க்கும் நடக்கிற கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? பேய்க்கு நடக்க போற கல்யாணத்துல நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம். காப்பாத்திருக்காங்க. நீ உடனே ரேவதி தேட்டருக்கு உடனே வாங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. நான் இங்க விருந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆடு கோழி மீன் எல்லாம் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கு. பாம்பு கறி மட்டும்தான் மிஸ்ஸிங்க. அதுவும் நல்லா சமைக்க தெரிஞ்ச மாஸ்டர் யாராவது பாம்பு கறியா? உடனே ரேவதி தியேட்டருக்கு வாங்க. இவ்வளவு தின்னது பத்தாதுன்னு பாம்பு கறி கேக்குதாடா பரதேசி. பாம்பு கறி தின்னதுனால தாண்டா நாடே பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கு. நாசமா போறவனே. அண்ணே, நான் தான் சமையல் மாஸ்டர் பேசுறேன். கொரோனா கறி செஞ்சு தரட்டுமா? ஏன் நம்ம குரூப்ல எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க. நம்ம அமுச்சு வச்ச மெசேஜ் எதுவும் ராங்கா போயிடுச்சோ? ஒருவேளை இதோட வேலையா இருக்குமோ? ஏங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு யாரையாச்சும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பீங்களே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நம்ம பேசுறது அவங்க காதுல விழுகாது. ஐயோ, இவனுங்க பக்கத்துல சரிக்கு சமமா உட்காரவா. வா அந்த டேபிளுக்கு போவோம். நாம பேசுறதெல்லாம் அவங்களுக்கு வேற மாதிரி கேக்குது. ஐயோ, அப்படின்னா தப்பிக்க வழியே இல்லையா? கேட்டு திறந்துதான் இருக்கு மாமா. நைஸா தப்பிச்சு ஓடிருங்க மாமா. நீ எப்படிமா தப்பிப்ப? மந்திரவாதி யாரையாவது கூட்டிட்டு வந்துரு மாமா. பேய் பாக்குது பாருங்க. போயிடலாம் வாங்க. போயிடலாம். மாப்பிள்ளை ஏன் தலைவரிக்க ஓடுறாரு? மாப்பிள்ளை ஏன் மல்லாட்ட நீச்சல் அடிக்காது? பண்ணிச்சிருக்க மாப்பிள்ள. தெரியாம தப்பு மாப்பிள்ள. என்ன ஒண்ணு பண்ணியா மாப்பிள்ள? நல்ல வேலை தப்பிச்சுட்டு. மாமா, நீ ஓடின ஸ்பீடு பத்தல. என்கிட்ட அடி வாங்கும் போது எவ்வளவு வேகத்துல ஓடுவ. நான் ஓட விட்டுருக்கணும், அப்ப தெரியும். அம்மா, சாம்பார் ஊத்தவா சட்னி ஊத்தவா? பால் இருந்தா ஊத்து. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் தானே. அம்மா, பேய்க்கே பெண் பார்த்த பரம்பரை நீங்க. இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? நக்கலு. சும்மா தமாசுக்கு சொன்னேம்மா. தாத்தா, பேய்கிட்ட பீஸா கேட்கலாமா? பீட்சாவா? நானே பீதி ஆகி கிடக்க. ஒழுங்கா சாப்பிடு. இது மட்டும் நம்ம உயிரோடு இருக்கும்போது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நிச்சயமா.